Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 and Windows 11ல இருக்கிற temporary files, percentage temporary files, free feeds, history, cookies, recent and printers உடைய pooling cache files எப்படி just one clickல delete பண்ணி சிஸ்டம் உடைய overall performance increase பண்ணலாம்னு டீடைலா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. and இந்த வீடியோவில் யூஸ் பண்ற கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல பின்னா இருக்கு. ஸோ பின்னா இருக்கிற கமெண்டை காப்பி பண்ணி நோட்பேட்ல பேஸ்ட் பண்ணுங்க. தென் இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிசியில் டர்ன் ஆன் ஆகிருக்கிற ஆன்டிவைரஸ் ஆர் விண்டோஸ் டிஃபெண்டரை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நோட் பேட் ஃபைலை நம்ம .bat ஃபைலாக சேவ் பண்ணுறதால விண்டோஸ் டிஃபெண்டர் ஆர் ஆன்டிவைரஸ் பிளாக் ஆர் டிலீட் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால ஆன்டிவைரஸ் ஆர் விண்டோஸ் டிஃபெண்டரை டெம்பரரியாக டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். தென் கமெண்ட்லேருந்து காப்பி பண்ண கமெண்ட்ஸை நோட் பேட்டில் பேஸ்ட் பண்ணி சேவ் ஆஸ் .bat ஃபைலாக சேவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபைலுடைய நேமை நீங்கள் என்னவா வேணால் செட் பண்ணலாம். பட் .bat ஃபைலாக சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபைல் ஒர்க் ஆகும். ஸோ சேவ் பண்ண .bat ஃபைலை ஜஸ்ட் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் ரன் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் இருந்து டெம்பரரி ஃபைல்ஸ், ஃப்ரீ ஃபீட்ஸ், ஹிஸ்ட்ரி, குக்கீஸ், ரீசெண்ட் அண்ட் பிரிண்டர் பூலர் கேட்ச் ஃபைல்ஸ் மாதிரியான எல்லா ஃபைல்ஸையுமே நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணதால் என்னுடைய சிஸ்டம்லேருந்து ஃப்ரீ ஃபீச்சர்லேருந்து எல்லா ஃபைல்ஸுமே பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடுச்சு. தென் டெம்பரரி ஃபோல்டர்லையும் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபைல்ஸ் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதே மெத்தடை நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்லையும் ஃபாலோ பண்ணி உங்கள் சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற கேட்ச் ஃபைல்ஸை ஈஸியாக டெலீட் பண்ணி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.